நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் இருக்கும். 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எதிர்ச்சொற்களை வந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அணுகுன்னா பார்த்தீங்கன்னா விலகு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஐயம்னா பார்த்தீங்கன்னா தெளிவு. ஸோ ஊக்கம்னா பார்த்தீங்கன்னா சோர்வு. உண்மைன்னா பார்த்தீங்கன்னா பொய்மை. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ வீடியோஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பாருங்கள். சரிங்களா? கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் அடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு முடிஞ்சு. ரெண்டாவது பாருங்கள். பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தலை, கோப்பு. அடுத்து பாருங்கள். பொருந்தாத மரபு தொடரை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பொருந்தலை. சரிங்களா? தள்ளி வைத்தல். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரபு தொடர். அள்ளி இறைத்தல், மணக்கொட்டை, ஆரப்போடுதல். சரிங்களா? மணக்கோட்டை, அள்ளி இறைத்தல், ஆரப்போடுதல், இது மூணுமே பார்த்திங்கன்னா மரபு தொடர். ஸோ இது பார்த்திங்கன்னா மரபு தொடர் அல்ல. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. அறம், பொருள், இன்பம் நமக்கு தெரியும். பொருந்தாத வந்து ஆப்ஷன் டி அருள். சரிங்களா? அடுத்து பாருங்கள். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது சந்தி பிழையற்ற வாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? சந்தி பிழைக்கு பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள், மிக இடங்கள், அது நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டா வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். மரபு பிழைகள், ஒளி மரபு வந்து கேட்குறாங்க. கோழி பார்த்திங்கன்னா கொக்கரைக்கும். சரிங்களா? குயில் கூவும், ஆந்தை அலரும். சரிங்களா? மயில் அகவும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். விலங்குகளின் மரபு பேர் வந்து கேட்குறாங்க. புலி பரல். சரிங்களா? புலி பரல் வரும், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். முறி, குருத்து, கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் டேஷ் பகுதியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நுனிப்பகுதி. அடுத்து பாருங்கள். அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கவின், வனப்பு. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். அகரவரிசை சொற்கள் வந்து கேட்குறாங்க. சரியான அகரவரிசை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஒன்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். பாஸ் பண்ணிவிட்டு எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள். இசை கருவிகளின் பெயர்கள் வந்து அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரியான அகரவரிசை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அகரவரிசையில் உயிரெழுத்து பார்க்கணும், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து வந்து பார்க்கணும். அடுத்து பாருங்கள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் வந்து கேட்குறாங்க. கான். சரிங்களா? இந்த கான்னா பார்த்திங்கன்னா காடு. சரிங்களா? ஸோ இந்த கான்னா பார்த்திங்கன்னா பார். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். சரியான எழுத்து வழக்கு சொல் வந்து கேட்குறாங்க. சரியான எழுத்து வழக்கு தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஆப்ஷன் சி. வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன. அடுத்து பாருங்கள். சரியான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. சரிங்களா? ஆற்றின் வலப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. ஆப்ஷன் டி தான் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள். நின்றான் என்பதின் வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நில். நின்றான் வந்து நில். அடுத்து பாருங்கள். வேர்ச்சொல் கேட்குறாங்க. சுடுதல். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சுடு. சரிங்களா? வேர்ச்சொல் எப்பவுமே பார்த்திங்கன்னா கட்டளை சொல்லாக தான் வந்து இருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். வந்தான் என்பதின் வேர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வா. சரிங்களா? அது வந்த சவுண்டில் முடிஞ்சால் அது வந்து பெயரச்சம். வந்து ஊ ஈ சவுண்டில் முடிஞ்சுன்னா அது வந்து வினையச்சம். சரிங்களா? ஸோ தள்ளு, ஐ, கை அந்த சவுண்டில் முடிச்சுன்னா பார்த்திங்கன்னா அது வந்து தொழிற்பெயர். சரிங்களா? தாறு அந்த மாதிரி முடிஞ்சுன்னா அது வந்து வினையாளான பெயர் வரும். எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்னும் வேர்ச்சொல்லின் வினைச்சொல் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தந்து. சரிங்களா? அடுத்து பாருங்கள். காணல்லீர் என்னும் உவமை தரும் பொருள் எதுவென கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. காணல்லீர்னால் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. அடுத்து பாருங்கள். பாடு என்பதன் பெயரெச்சத்தை
தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாடிய. பாடு என்பதன் பெயரச்சம் வந்து பாடிய. அடுத்து பாருங்கள், சரியான தமிழ்ச்சொல் வந்து கேட்குறாங்க. கன்வேயர் பெல்ட். ஸோ கன்வேயர் பெல்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உறுதிப்பட்டை. கன்வேயர் பெல்ட்னா வந்து உறுதிப்பட்டை. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அஸ்தட்டிக்ஸ் முறுக்கியல். அடுத்து பாருங்கள், மோனோலிங்குவல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு மொழி. அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. வனப்பு. அதுக்கான வனப்புன்னா வந்து அழகு. சரிங்களா, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து அழகின்மை. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், எதிர்ச்சொல் கேட்குறாங்க. ஓர்தல். ஸோ ஓர்தல்லாம் வந்து நல்ல அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா அறிவற்ற. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஓமை தொடர்க்கான பொருள் கேட்குறாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒற்றுமை இன்மை. அடுத்து பாருங்கள், ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் கேட்குறாங்க. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது வந்து ஆப்ஷன் பி எதிர்பாராத நிகழ்வு. சரிங்களா, அடுத்து பாருங்கள், விடை வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. உணவு வகைகள், விடை வகைகள், அதில் கொஷின்ஸ் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்லா வந்து அது படிச்சுக்கோங்க. ஸோ கான்செப்ட் தான் வந்து நமக்கு முக்கியம். சரிங்களா, இது செய்வாயா என்று வினைய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏவில் விடை. அடுத்து பாருங்கள், கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி இனமொழி விடை. அடுத்து பாருங்கள், நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூறுவது கூறல் விடை. நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது கூறல் விடை. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன. உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கின்றன, அதுதான் வந்து சரி. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பார்த்தீங்கன்னா குதிரையில் இருந்து அவர் இறங்கினார். அடுத்து பாருங்கள், சரியான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியான தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரிங்களா, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் உறையும். அடுத்து பாருங்கள், சரியான தொடர் வந்து கேட்குறாங்க. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். இத்தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடர் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நல்ல தமிழில் எழுதுவோம். ஆப்ஷன் ஏ தான் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சொல் பொருள் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்கிறாங்க. கோட்டின்னா பார்த்திங்கன்னா மன்றம், பழம்னா பார்த்திங்கன்னா பொண்ணு, வேதிகைன்னா பார்த்திங்கன்னா திண்ணை, தாமம்னா பார்த்திங்கன்னா மலை. சரிங்களா, மாலை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஊரில் வந்து சரியான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது. ஸோ இதுக்கான சிம்பிளான கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உயிர் எழுத்து இருக்கு இல்லையா, இந்த உயிர் எழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர் வந்து வரணும். சரிங்களா, உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வந்து வரணும். ஸோ இதான் வந்து கான்செப்ட் ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ பத்தி கொடுத்து அந்த பத்தியிலேருந்து கொஷின் கேட்பாங்க. இது வந்து நம்ம சிலபஸில் வந்து இருக்குது. சரிங்களா, ஒன்ஸ் வந்து இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த பத்தியை வந்து படிச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃப் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்க கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். காவிய இன்பம் டேஷ் கூறியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாழ்விற்கு உரியது. அடுத்து பாருங்கள், எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தமிழ். அடுத்து பாருங்கள், தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இன்பம். அடுத்து பாருங்கள், இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சொல்லால். அடுத்து பாருங்கள், பிறர்க்கரிய இன்ப நாடு என இங்கு குறிப்பிடும் நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தமிழ்நாடு. அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக பசி இன்றி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பசி ப்ளஸ் இன்றி. அடுத்து பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதுக நிலவு ப்ளஸ் என்று. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நிலவென்று. அடுத்து பாருங்கள், சேர்த்து எழுதுதல் புளி ப்ளஸ் சோறு. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி புளிஞ்சோறு. அடுத்து பாருங்கள், பிரித்து எழுதுக புளியங்கன்று. புளி ப்ளஸ் ப்ளஸ் கன்று. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஒருமை பன்மை பிள்ளையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியாக இருக்குது. சரிங்களா, நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகளை மணிமணியாய் உதிர்ந்தன. நெற்கதிர்களில் இருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், வேங்கை என்பது பொதுமொழியாகும். ஸோ இது பார்த்திங்கன்னா சரிதான். சரிங்களா,
தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழி எனப்படும். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், கூற்று சரியாக தவறாக கேட்குறாங்க. 3 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற பெருமைக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம், அது வந்து சரி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது தப்பு. கன்னிமரம் நூலகம் கிடையாது, திருவனந்தபுரம் நூலகம். சரிங்களா? இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமர நூலகம். ஸோ கூற்று 1, 3 சரி, 2 வந்து தவறு, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வந்தவர் அவர் தான். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அம்பை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். ஆப்ஷன் சி. ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.